السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم أو الوالدين والأقربين إن يكن غنيا أو فقيرا فالله أولى بهما ولا تتبعوا الهوى أن تعدلوا وإن تلووا أو تعرضوا فإن الله كان بما تعملون خبيرا. يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا وأقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. وممن خلقنا أمة يهدون بالحق وبه يعدلون. अल्लाह ताला ने जिस तरह அல்லாஹ் நீதியின் உயர் தரத்தை நிலைநாட்டுவது தொடர்பாக முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியிருப்பது போன்று வேறெந்த மார்க்கத்திலும் அந்த தரம் இடம்பெறவில்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தற்போது எல்லா மட்டத்திலும் தலைவர்களிலும் ஆலிம்களிலும் முஸ்லிம்களின் ஒரு பெரும் பிரிவினர் நீதி நேர்மையின் தேட்டங்களுக்கேற்ப முழுமையாக நடப்பதில்லை. அதேபோன்று பொதுவாக முஸ்லிம்களின் குடும்பங்களிலும் அன்றாட விவகாரங்களிலும்
அல்லாஹ் நிலைநாட்டிய மற்றும் ஒரு நம்பிக்கையாளரிடம் எதிர்பார்க்கப்படும் நீதியின் தரம் அவர்களிடம் தென்படுவதில்லை. குடும்ப சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன. அதில் ஆண்கள் தொடர்பான சம்பவங்களும் இருக்கின்றன. சில நேரங்களில் பெண்கள் சார்பாக நீதிமன்றங்களில் தவறான சம்பவங்களுடன் வழக்கு தொடரப்படுகின்றது. தவறான சாட்சியங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. ஆகமற்ற உரிமைகளை பெறுவதற்கு அல்லது ஒருவருடைய உரிமையை பறிப்பதற்கு பொய் மற்றும் தவறான கூற்றுகளை இவர்கள் மேற்கொள்கின்றனர். சுருக்கமாக, ஒரு பெரும் கூட்டத்தினர் தமது உரிமையை பெறுவதாக கருதி கொண்டு அல்லது அதில் தமக்கு உரிமை இருப்பதாக நினைத்து கொண்டு உண்மையை பின்பற்றுவதில்லை, உண்மையுடன் நடந்து கொள்வதில்லை, அல்லது பிறரின் உரிமையை பறிப்பதற்காக பொய் பேசி நீதிமன்றத்தையும் கூட ஏமாற்றி விடுகின்றனர். சில இடங்களில் நீதி தீர்ப்பவர்கள் கூட சுயநலத்திற்காக தவறான தீர்ப்பு வழங்கிவிடுகின்றனர். ஆக அமைப்பே சீர்கெட்டு விட்டதான தோற்றம் உருவாகிவிடுகின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த அநீதியின் காரணமாக சமூகத்தில் தீமைகள் பரவிக்கொண்டே செல்கின்றன. அடுத்து தேசிய அளவில் ஆட்சியாளர்கள் நீதியின் தேட்டத்தை முழுமை செய்வதில்லை. தமது குடிமக்களுடனும் நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்வதில்லை. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர உறவுகளின் விவகாரங்களிலும் அவர்கள் நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்வதில்லை. ஆலிம்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சுய நலன்களை பெறுவதற்காக மார்க்கத்தை ஒரு வழிமுறையாக ஆக்கிக் கொண்டார்கள். ஆனால் நாங்களே சிறந்த சமுதாயம் என்றும் இஸ்லாம் மட்டுமே உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதாகவும் முஸ்லிம்கள் வாதிடுகின்றனர். நிச்சயமாக முஸ்லிம்கள் சிறந்த சமுதாயம்தான், அதில் சந்தேகம் ஏதுமில்லை. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையின்படி நடந்து திருக்குரானின் தூய போதனையின்படி செயலாற்றும் போதுதான் உண்மையில் அவர்கள் சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும். நிச்சயமாக உலக பிரச்சனைகள் அனைத்திற்குமான தீர்வை திருக்குரான் மட்டுமே முன்வைக்கின்றது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆயினும் நிபந்தனை என்னவென்றால் அதன் போதனைகளுக்கேற்ப உண்மை மற்றும் நீதியின் தரம் நிலைநாட்டப்படுதல் வேண்டும். நான் துவக்கத்தில் அந்நிசா, அல் மாயிதா மற்றும் அல் ஆராஃபினுடைய 3 பல்வேறு அதிகாரங்களிலிருந்து 3 வசனங்களை நான் ஓதினேன். முதலில் அந்நிசாவின் வசனத்தை நான் ஓதினேன். அதன் பொருள், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்காக சாட்சிகளாக திகழ்ந்து நீதியை உறுதியுடன் நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களது பெற்றோர்கள் அல்லது உங்களது நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராகவோ சாட்சியம் கூற நேரிட்டாலும் சரியே, செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சரியே, இருவரையும் அல்லாஹ் சிறந்த முறையில் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். எனவே உங்களது மன இச்சைகளை நீங்கள் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள். அநீதி இழைப்பதிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் சுற்றி வளைத்து பேசினால், கோணலான பேச்சுகளை பேசினால் அல்லது ஒரு தலைப்பட்சமாக செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிகின்றான். ஆக நீதியின் தரத்தை நிலைநாட்டுவதற்கான கட்டளைகளாகும் இவை. தனிப்பட்ட மற்றும் குடும்ப விவகாரங்களிலும் சரி, சமூக விவகாரங்களிலும் சரி, எப்படிப்பட்ட சூழல் உருவானாலும் நீதி நேர்மையில் எப்போதும் நீங்கள் நிலைநிற்க வேண்டும். இது நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கட்டளையாகும். அல்லாஹிற்காக அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப நம்பிக்கையாளர்களின் சாட்சி அமைய வேண்டும். அல்லாஹின் மீது முழுமையான ஈமான் இருக்கும் போதும், ஈமானின் தரம் மிக உயர்தரத்தில் இருக்கும் போதும்தான்
இந்த நிலைமையும் உருவாக முடியும். என் மீது என்ன சூழல்கள் வந்தாலும் சரியே, நான் உறுதியுடன் நீதியில் நிலை நிற்பேன் என்ற விஷயத்தில் மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும். மனிதன் தனக்கெதிராகவும் சாட்சி கூற தயாராகும் போதுதான் இந்த நிலை உருவாகும். தனக்கெதிராக சாட்சி கூறக்கூட ஒருவர் தயாராகிவிடும் போது அவரது இந்த உறுதிப்பாடும் வெளிப்படும். தேவை ஏற்பட்டால் தமது மனைவி மக்களுக்கு எதிராகவும் தமது பெற்றோருக்கு எதிராகவும் சாட்சியம் கூறும் தேவை ஏற்பட்டால் அவர் அதற்கு தயாராகிவிட வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மன இச்சைகளை பின்பற்றுதல் மனிதனை நீதியை விட்டே அகற்றி விடுகின்றது. நீங்கள் உங்கள் மன இச்சைகளை பின்பற்ற துவங்கிவிட்டால் நீதி நேர்மையை விட்டு விலகிவிடுவீர்கள். இன்றைய நாட்களில் சமூகத்தில் தோன்றியுள்ள ஏராளமான பிரச்சனைகளுக்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹ் விரும்புகின்ற வகையிலான நீதி மற்றும் நேர்மையின் தரம் மக்களிடம் இல்லை. இதுவே காரணமாகும். தமது கூற்றை கூட்டி குறைத்து பேசுவது மக்களிடம் சாதாரணமாகிவிட்டது. சில நேரங்களில் நம்மிலும் சிலர் உலக மயம் மற்றும் உலகத்தின் தாக்கம் போன்றவற்றால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தின் கீழ் வந்த பின்னரும் கூட உண்மையை விட்டு விலகி இருக்கும் கூற்றுகளை பேசுகின்றனர், தவறான சாட்சியங்களை வழங்குகின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு தனிப்பட்ட பாதிப்போ அல்லது பெற்றோர்களுக்கு பாதிப்போ ஏற்பட்டாலும் சரியே, நீங்கள் உண்மைக்கு மாற்றமான விஷயங்களை பேசாதீர்கள். அல்லது உண்மையை மறைப்பதற்கு ஒரு சார்பு தன்மையை மேற்கொண்டு தப்பிப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். இதனை நாம் அன்றாட விவகாரங்களில் பார்க்கின்றோம். உதாரணமாக கணவன் மனைவி விவகாரங்கள் உள்ளன. கஸாவில் இது போன்ற நிறைய விஷயங்கள் வருகின்றன. அதில் உண்மை கைக்கொள்ளப்படுவதில்லை. கொடுக்கல் வாங்கல் விவகாரம் உள்ளது. அதில் உண்மை மறைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட விஷயங்களை பேச முடியுமா என்று நாம் வேதனைப்படும் அளவிற்கு மார்க்க அறிவு படைத்த மற்றும் மார்க்க தொண்டுகளில் முன்னிலையில் இருக்கக்கூடிய சிலர் கூட சில விஷயங்களை பேசிவிடுகின்றனர். அவர்கள் வெளிப்படையில் மார்க்க அறிவு படைத்த பெரிய ஆலிமாக இருக்கின்றனர். அவர்களை பற்றிய நல்ல தாக்கமும் சமூகத்தில் இருக்கின்றது. இருந்தபோதிலும் இதுபோன்ற தவறுகளை அவர்கள் கூட செய்து விடுகின்றனர். நீதியுடன் செயல்படுவதில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு எதிராக உங்கள் பெற்றோருக்கு எதிராக தமது நெருங்கிய இரத்த உறவினர்களுக்கு எதிராக இருப்பினும் சரியே, நீங்கள் உண்மையை ஒருபோதும் மறைக்காதீர்கள். எல்லா நிலையிலும் உண்மையை வெளிப்படுத்துங்கள். இந்த மக்கள் நட்பு பாராட்டுவதற்காக அல்லது சுயநலனுக்காக உண்மையை மறைக்கின்றனர், சுற்றி வளைத்து பேசுகின்றனர், அல்லது உண்மையான சாட்சி கூறுவதிலிருந்து விலகி நிற்கின்றனர். மேலும் தமது விஷயங்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு போதுமான முன்னேற்பாடுகளையும் செய்து கொள்கின்றனர். இந்த உண்மை வெளிப்பட்டுவிட்டால் அதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் அல்லது என்னென்ன சான்றுகளை மறுப்பதற்கு அடுக்க வேண்டும் என முன்னேற்பாடுகள் செய்து கொள்கின்றனர். ஆனால் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாவான். அல்லாஹுவை எவரும் ஏமாற்ற முடியாது. இவ்வுலக ஆதாயங்களை ஒருவேளை நீங்கள் பெறக்கூடும். இவ்வுலகில் ஒருவேளை அல்லாஹுவின் பிடியிலிருந்து தப்பித்து விட்டாலும் கூட மறுமையில் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். நமது அனைத்து செயல்களையும் நன்கு அறிந்த அல்லாஹ் நம்முன் நமது செயல் அறிக்கையினை வைத்து விடுவான். அதில் அனைத்து விஷயங்களும் வந்துவிடும். நாம் ஏற்றுக்கொண்ட இமாம் அவர்கள் திருக்குரான் போதனையின்படி செயல்பட்டவாறு அந்நியர்கள் கூட ஆச்சரியப்படத்தக்க வகையில் நமக்கு முன்மாதிரிகளை நிலைநாட்டிவிட்டு சென்றுள்ளார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதத்திற்கு மிக முந்தைய காலத்தில் அன்னாரது இளமை பருவத்தில் அன்னாரின் ஒரு சம்பவம் ஒன்று வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது.
அன்னார் தனது தந்தையின் உறவினர்களுக்கு எதிரான வழக்கு ஒன்றில் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். நீதி மற்றும் நேர்மைக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியவாறு அன்னார் அங்கு உண்மையை பேசினார்கள். அதன் விளைவாக எதிர்த்தரப்பிற்கு பயன் கிடைத்தது. அன்னாரின் தந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தான் கூறியபடி சாட்சி கூறவில்லை என்றால் பாதிப்பு ஏற்படும் என வக்கீல் அன்னாரை முன்னரே எச்சரித்திருந்தார். அதற்கு என்னவானாலும் சரியே, எது உண்மையோ அதனையே நான் பேசுவேன் என அன்னார் கூறினார்கள். ஆக எவ்வாறு இருப்பினும் நீதிபதி எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கினார். அந்த வழக்கில் அன்னாருக்கு எதிராக தீர்ப்பு வந்ததும் பார்த்தவர்கள் கூறுகின்றனர், நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பிற்கு பிறகு அன்னார் மிக மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார்கள். எந்த அளவிற்கென்றால் தீர்ப்பை பற்றி அதுவரை கேள்விப்படாத அன்னாரது உறவினர்கள் இவர் வழக்கில் வெற்றி பெற்றுவிட்டு வீடு திரும்புகின்றார் என்று கூட கருதினார்கள். எனவே நாம் ஏற்றுக்கொண்ட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரின் முன் உதாரணம் இதுவே ஆகும். மேலும் இந்த முன் உதாரணத்தை முன்னிறுத்தி நாம் நமது சாட்சியங்களின் நிலைமைகளை எப்பொழுதும் ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டும். அதேபோன்று பல விவகாரங்கள் இருக்கின்றன. அவற்றில் இந்த மேற்கத்திய நாடுகளில் சிலர் தமது வருமானத்தை குறைத்து காட்டி வரி கட்டுவதிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றனர், அல்லது அரசாங்கத்திடமிருந்து சில பொருளாதார சலுகைகளை பெறுவதற்காக, சில உதவிகளை பெறுவதற்காக உண்மையை மறைக்கின்றனர். ஆனால் தற்போது உலகத்தின் பொருளாதார சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னேற்றமடைந்த நாடுகள் இவ்விவகாரங்களை மிக ஆழமாக சென்று ஆய்வு செய்ய தொடங்கிவிட்டன. எங்கு அவர்களுக்கு சந்தேகம் வந்தாலும் உடனடியாக விசாரணை மேற்கொள்கின்றனர். எனவே அகமதிகள் தமக்கும் ஜமாத்திற்கும் அவப்பெயர் சேர்ப்பதிலிருந்து தப்பித்தவாறும், இறை வழியில் அல்லாஹ்வின் திருப்தியை பெரும் பொருட்டும் உலகியல் பாதிப்புகளை சகித்துக் கொள்ள வேண்டும். உண்மையை ஒருபோதும் எந்நிலையிலும் மறைக்கக்கூடாது. எப்போதும் உண்மையான விஷயங்களையே பேச வேண்டும். நியத் நல்லதாக இருந்தால் அல்லாஹிற்காக மட்டுமே சாட்சியம் அளித்து நீதியை உறுதியுடன் பற்றி பிடித்துக் கொண்டால், தமது சாட்சியத்தின் தரத்தை நேரான கூற்றுகளின் அடிப்படையாக அமைத்துக் கொண்டால், ரப்பு மற்றும் ராசிக் எனும் உணவளிப்பவனாகிய அல்லாஹ் தானே அப்படிப்பட்ட அடியாருக்கு உகந்த சூழலையும் ரிஸ்கையும் உருவாக்கி விடுவான். எனவே நாம் எப்போதும் நம்மை ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இதுபோன்ற நீதியின் தரத்தை நிறைவேற்றவில்லை என்றால் குடும்பத்திலும் நிம்மதியையும் அமைதியையும் நம்மால் நிலைநாட்ட முடியாது. நாம் வசிக்கும் பகுதி அல்லது சமூகத்தின் அமைதியும் நிலைநிற்க முடியாது. இதன்படி அமல் செய்யப்படாததன் விளைவாகத்தான் ஜமாத் உறுப்பினர்களின் பரஸ்பர உறவுகளிலும் பெரும் விரிசல் ஏற்படுகின்றது. மேலும் சிலர் தவறான கூற்றுகள் மற்றும் அநீதிகளில் எந்த அளவுக்கு முன்னேறி விடுகின்றனர் என்றால், அவர்களை கண்டு நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. சில பெண் பிள்ளைகளின் பெற்றோர்கள் என்னிடம் புகார் செய்கின்றனர், எங்களுடைய மகளின் திருமண பந்தம் ஓரிடத்தில் முறிந்துவிட்ட பிறகு மாப்பிள்ளை வீட்டார் நாங்கள் திருமணம் பேசி வந்த மற்ற இடங்களுக்கு சென்று பொய் மற்றும் தவறான கூற்றுகளை பேசி பெண்ணை அவமானப்படுத்தி விடுகின்றனர். இதேபோன்று சில பையன்களும் என்னிடம் புகார் கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றனர், எங்களுக்கு எதிராக பெண் வீட்டார் தவறான மற்றும் பொய் சாட்சியங்களை கூறி திருமண பந்தங்களை முறித்து விடுகின்றனர், அல்லது அந்த உறவுகளில் விரிசல் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர் என்று கூறுகின்றனர். இது மிகவும் அபாயகரமான விஷயமாகும். இது சமூக அமைதியை சீர்கெடுக்கும் காரியமாகும். மேலும் தமது உடன்படிக்கைகளை முறிக்கின்ற காரியமும் ஆகும். அல்லாஹ்வின் கட்டளைகளிலிருந்து விலகி செல்கின்ற காரியமும் ஆகும்.
நமக்கு காலத்தின் இமாமை ஏற்கும் பாக்கியம் நல்கிய அல்லாஹ் நம்மீது பெரும் கருணை புரிந்துள்ளான். நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக திகழ அல்லாஹ்வே ஏற்பாடு செய்திருக்கின்றான். அவ்வாறு இருக்க நாமோ நமது சுயநலனுக்காக அல்லது தனது நான் என்ற அகந்தையின் உணர்வுகளை மகிழ்விப்பதற்காக அல்லது ஒருவர் மற்றவருக்கு எதிராக பகைமையையும் காழ்ப்புணர்ச்சியையும் சுமந்தவாறு பிறரை பழிவாங்க முயற்சி செய்கின்றோம். மேலும் பழிவாங்குவதற்கு எந்த அளவிற்கு சென்று விடுகின்றோம் என்றால் இறை அச்சத்தை உள்ளத்திலிருந்தே வெளியேற்றி விடுகின்றோம். ஒருவர் தம் மீது அநீதி இழைக்கப்பட்டதாக கருதினால் கூட விஷயம் முடிவிற்கு வந்துவிட்ட பிறகு அநீதி இழைத்தவரை விட்டு விலகிவிட வேண்டும். எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்த அல்லாஹ்விடம் அந்த விஷயத்தை ஒப்படைத்து விட வேண்டும். அதுபோன்ற நிலையில் அல்லாஹ்விடம் விவகாரத்தை ஒப்படைத்து விடுவதே ஒரு நம்பிக்கையாளரின் நற்பாக்கியமாகும். அடுத்து, தனது சமூகத்தில் நீதி மற்றும் நேர்மையை நிலைநாட்டுவது தொடர்பாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு இவ்வாறு கட்டளை வழங்குகின்றான். அதாவது, தமது சொந்த மற்றும் சமூக விவகாரங்களை கடந்து உயர்தரமான நீதியின் முன்னுதாரணங்களை நிலைநாட்டுவது உங்களின் கடமையாகும் என அல்லாஹ் நம்பிக்கையாளரிடம் கூறியுள்ளான். அந்நிய சமுதாயத்தினரிடம் கூட நீதியுடன் நடந்தவாறு நீதியின் உயர் தரத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எதிரிகளிடம் கூட நீங்கள் நீதி மற்றும் நேர்மையின் தரத்தை நிலைநாட்டவில்லை என்றால் நீங்கள் இறை அச்சத்தின் வழி நடப்பவர்கள் அல்ல என கருதப்படும். சூரா அல் மாய்தாவின் 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். நான் ஓதிய வசனத்தின் பொருள் இதுவாகும். அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்விற்காக உறுதியாக கண்காணித்தவாறு நீதிக்கு ஆதரவாக சாட்சியம் அளியுங்கள். எந்த ஒரு சமுதாயத்தின் மீதும் நீங்கள் கொண்ட பகைமை உங்களை நீதியுடன் நடக்காதிருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். இது இறை அச்சத்திற்கு மிக நெருங்கிய விஷயமாகும். மேலும் அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். சில இடங்களில் மார்க்க கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதன் காரணமாக மற்றொரு மார்க்கத்தை சார்ந்தவர் அநீதி இழைத்து விடுவர். எனவே அதுபோன்ற சூழலில் சமுதாயங்கள் மற்றும் அந்நிய மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் அதேபோன்று நடந்து பழிவாங்குவதும் நீதியின் தேட்டங்களை முழுமை செய்யாமல் இருப்பதும் ஒரு நம்பிக்கையாளருக்கு எந்நிலையிலும் ஆகுமானதல்ல. இதுபோன்று ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தர்ஸில் கூறினார்கள், அக்காலத்தில் ஆரியர்கள் முஸ்லிம் ஊழியர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர் அல்லது வேலையை விட்டு வெளியேற்றி வந்தனர். அவர்கள் அவ்வாறு செய்தாலும் கூட நீங்கள் அவர்களிடம் பழிவாங்குவது ஒரு முஸ்லிமின் பணியாக இருக்காது என முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அகமதிகளிடம் கூறினார்கள். நீங்கள் அப்படி பழிவாங்காமல் இருக்கும்போதுதான் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப உங்களால் செயல்பட முடியும். நீதியினை நிலைநாட்டாமல் இருப்பது ஒரு மூமினின் பணி அல்ல. ஒரு நம்பிக்கையாளரின் பணி என்னவென்றால் நீதியினை நிலைநாட்ட வேண்டும், மேலும் இறை அச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். மேலும் தனது விவகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும். அவன் அனைத்து விவகாரங்களையும் நன்கறிந்தவனாவான். அவன் அதனை பார்த்துக் கொள்வான். ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் பணி என்னவென்றால் அல்லாஹ்வின் கட்டளைகளை உறுதியுடன் பற்றி பிடித்து அதில் எப்போதும் நிலைநிற்க வேண்டும். அதில் அணு அளவு கூட கவனக்குறைவு இருத்தல் கூடாது. ஒரு உண்மையான முஸ்லிமின் ஒவ்வொரு கூற்றும் செயலும் அல்லாஹ்விற்காகவே இருத்தல் வேண்டும். அது அவசியமானதாகும். இதுவே ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் அடையாளமும் ஆகும். நீதிக்கு ஆதரவாக சாட்சியாக திகழ்வது என்பதன் பொருள் என்னவென்றால் மக்களுக்காகவும் மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்காகவும் சமூகத்திற்கும் முன்னுதாரணமாக இருக்கும் வகையில் இஸ்லாமிய போதனைகளின்படி உங்கள் செயல்கள் இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் முஸ்லிம்களின் அநீதிகளை பற்றி மேற்கத்திய நாடுகளில் நிறைய பேசப்படுகின்றது.
எந்த மக்கள் தமது சொந்த மதத்தை சார்ந்தவர்களிடம் நீதியுடன் நடந்து கொள்வதில்லையோ அவர்கள் மற்ற சமுதாயத்தினருடன் எங்கனம் நீதியுடன் நடப்பார்கள் என மேற்கத்திய மக்கள் கேள்வி கேட்கின்றனர். இது மாபெரும் வேதனையாகும். முஸ்லிம்கள் தமது செயல்களின் காரணமாக இஸ்லாத்திற்கு அவப்பெயர் சேர்க்கின்றனர். ஆட்சியாளர்கள் குடிமக்களின் உரிமைகளை பறிக்கின்றனர். பொதுமக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் சண்டையிடுகின்றனர். பெரும் பெரும் குடியிருப்புகள் அநீதிக்கு இலக்காகி வருகின்றன, அழிந்து வருகின்றன. பெயர்தாங்கி இஸ்லாமிய அமைப்புகள் சொந்த மக்களையே கொலை செய்து வருகின்றனர். அந்நிய நாடுகளிலும் இங்கும் கூட வந்து அக்கிரமமான செயல்களை இவர்கள் செய்து விடுகின்றனர். மேற்கத்திய மக்களாகிய இவர்கள் எங்கள் மக்களை கொலை செய்கின்றனர், எனவே நாங்களும் எங்களது உரிமையை பயன்படுத்துகின்றோம் என்று கூறி தங்களது அநீதிகளை இந்த முஸ்லிம்கள் நியாயப்படுத்துகின்றனர். ஆனால் உண்மையில் முஸ்லிம்களே கொலை செய்கின்றனர். அதற்கு அந்நியர்களிடம் நிச்சயம் உதவி பெறுகின்றனர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த நாட்களில் இந்த தீவிரவாத குழுக்களின் புதிய ஒரு சதித்திட்டம் நம்முன் வந்துள்ளது. பல்வேறு நாடுகளின் தலைநகரங்களில் அவ்வப்போது இவர்கள் தாக்குதல் நடத்தியும் வருகின்றனர். இனி ஐரோப்பாவில் நாங்கள் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்துவோம், பெற்றோர்களுக்கு முன்னால் அவர்களின் பிள்ளைகளை கொல்லுவோம். ஏனென்றால் இந்த மேற்கத்திய நாடுகளின் விமானங்கள் தான் குண்டுகள் வீசி எங்களது பிள்ளைகளை கொன்று எங்கள் குடியிருப்புகளை அழித்து வருகின்றன என்று அவர்கள் கூறி தங்களது அக்கிரமங்களை நியாயப்படுத்த முயல்கின்றனர். உண்மையில் சொல்லப்போனால் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கூறியதன் விளைவாகவே அந்த குண்டுகள் கூட வீசப்படுகின்றன. எப்படி இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மீதான பகைமை மேலும் எதிர்காலத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்லும். பின்னர் ஒருபோதும் அந்த தொடர் முற்று பெறுவதில்லை. எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த ஒரு சமுதாயத்தின் மீதான பகைமையும் உங்களை நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்யாத வண்ணம் உங்களை நிர்பந்திக்க கூடாது. நீங்கள் நீதியின் தேட்டங்களை எல்லா நிலையிலும் நிறைவேற்ற வேண்டும். நீதியின் தேட்டங்கள் நிறைவேற்றப்படாததன் விளைவாகவே அநீதிகளும் அதிகரித்து வருகின்றன. மேலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கின்றனர் என்றால் அதற்கும் காரணம் முஸ்லிம்களின் செயல் முன்மாதிரி இஸ்லாத்தின் போதனைகளுக்கு எதிரானதாக இருக்கின்றது. முஸ்லிம்கள் தனது செயல் முன்மாதிரியை வெளிப்படுத்தி இஸ்லாத்தின் போதனைகளை உலகிற்கு காட்டியிருக்க வேண்டும். இஸ்லாத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு நிலைமையோ தலைகீழாக உள்ளது. அநீதிகளை தவிர்த்து முஸ்லிம்களிடம் வேறு எதுவும் காண கிடைப்பதே இல்லை. இஸ்லாத்திற்கு ஆதரவான சாட்சியம் அளிப்பது என்பது இஸ்லாத்தின் போதனைகளின் சிறப்பை உலகிற்கு எடுத்துரைப்பதன் மூலமே சாத்தியமாகும். திருக்குரானின் எத்தனை அழகிய போதனை பாருங்கள். எந்த ஒரு சமுதாயத்தின் மீதான பகைமையும் நீங்கள் நீதியுடன் நடக்காமல் இருக்கும்படி உங்களை தூண்ட வேண்டாம் என்று கூறுகின்றது. இந்த கட்டளை வேறு எந்த மார்க்க வேதங்களிலும் தரப்படவே இல்லை. நீதியை நிலைநாட்டுவதில் எந்த பாரபட்சமும் கிடையாது. நீதியை பெறுவதற்கான உரிமை முஸ்லிம் அல்லாதவர் இருவருக்கும் சமமானதாகும். இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளுடன் கூட நீதியின் தேட்டங்களை முழுமை செய்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு வழங்கப்பட்ட போதனையாகும். இதன் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இன்றைய காலத்தில் உள்ளது. எவ்வளவு அழகிய போதனை பாருங்கள். ஆனால் மிக வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட போதனைகள் இருந்த போதிலும் முஸ்லிம்களின் செயல்பாடுகள் முஸ்லிம் அல்லாத உலகில் இஸ்லாத்திற்கு அவப்பெயர் சேர்த்து கொண்டே செல்கின்றது. பொதுவாக முஸ்லிம் ஆலிம்கள், ஆட்சியாளர்கள் அனைவரும் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கின்றனர். இவர்களின் இந்த செயல்கள் நம்மீது இந்த பொறுப்பை சுமத்தி இருக்கின்றன. அகமதிகளாகிய நாம் நமது செயல் முன்மாதிரிகளின் மூலமாக இஸ்லாம் எந்த அளவிற்கு நீதி மற்றும் நேர்மையை போதிக்கின்றது என்பதை உலகிற்கு எடுத்துரைக்க வேண்டும். உலகில் அமைதியும் நிம்மதியும் அதன் மூலமே நிலைபெற முடியும். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நுட்பமாக தமது சஹாபாக்களை அதன்படி அமல் செய்ய வைத்தார்கள் என்பதற்கு நான் சில உதாரணங்களை உங்களுக்கு தருகின்றேன். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை எதிரிகளின் செய்திகளை அறிந்து வரச் செய்வதற்காக
தமது சில சஹாபாக்களை மக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போது முஸ்லிம்களின் நிலை மிக அபாயகரமானதாக இருந்தது. எதிரிகளின் தாக்குதல் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான அபாயம் எப்போதும் முஸ்லிம்களுக்கு இருந்து வந்தது. அதுபோன்ற சமயத்தில் இந்த சஹாபாக்கள் செய்தி சேகரிக்க சென்றபோது ஹரமிற்கு உட்பட்ட இடத்தில் சில காபிர்கள் பார்த்துவிட்டனர். இவர்கள் நம்மை பார்த்துவிட்டனரே, நாம் இவர்களை உயிருடன் விட்டுவிட்டால் மக்காவாசிகளுக்கு இவர்கள் சென்று தகவல் கொடுத்து விடுவார்களே, அதனால் அவர்கள் நம்மீது தாக்குதல் நடத்தி விடுவார்களே என சஹாபாக்கள் எண்ணி அந்த காஃபிர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களில் ஒருவர் அல்லது இருவரை கொன்றுவிட்டனர். இந்த சஹாபாக்கள் மதீனா திரும்பியவுடன் பின்னால் மக்காவாசிகளும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் முறையீடு செய்வதற்காக மதீனா வந்தடைந்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, உங்க ஆட்கள் எமது ஆட்களை கொன்றுவிட்டனர், ஹரமிற்கு உட்பட்ட பகுதியில் கொன்றுள்ளனர் என்று முறையீடு செய்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் முறையீட்டை கேட்டுவிட்டு, நீங்களும் தானே அநீதி இழைத்து வந்தீர்கள், இப்போது அதே போன்று நடந்து கொள்ளப்பட்டதால் ஏன் இப்படி கூப்பாடு போடுகின்றீர்கள் என ஒருபோதும் கேட்கவில்லை. மாறாக அன்னார் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். உங்களுடன் தவறாக நடந்து கொள்ளப்பட்டுள்ளது, உங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்றே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பதிலளித்தார்கள். ஹரமிற்குட்பட்ட இடத்தில் சம்பவம் நடந்துள்ளதால் காபிர்கள் முழுமையாக தங்களை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை, அதற்கு வாய்ப்பு அதிகம் இருந்தது. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரபுகளின் வழக்கத்திற்கேற்ப கொலை செய்யப்பட்ட 2 நபர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறி அந்த நிவாரண தொகையையும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அத்துடன் நீங்கள் ஏன் இப்படி தவறாக நடந்து கொண்டீர்கள் என சஹாபாக்களை மிகவும் கண்டித்தார்கள். அதேபோன்று இன்னொரு சம்பவம் வருகின்றது. ஒரு சஹாபி ஒரு போரில் ஒரு பெண்ணை தவறுதலாக கொன்றுவிட்டார்கள். இதை பற்றி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. அன்னார் அந்த சஹாபியின் மீது மிகவும் வருத்தப்பட்டார்கள், கோபமுற்றார்கள். அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் கோபத்தின் தாக்கங்கள் காண கிடைத்தன. அதை போன்ற நிலையை அதற்கு முன் அன்னாரிடத்தில் சஹாபாக்கள் கண்டதில்லை. உசூர், தவறுதலாக சம்பவம் நடந்துவிட்டது என அந்த சஹாபி கூறினார். தவறுதலாக அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருந்த போதிலும் நீதி நிலைநாட்டப்படவில்லையே என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அடுத்து நீதியை நிலைநாட்டியபடி ஒரு யூதர் மற்றும் ஒரு முஸ்லிமிற்கிடையிலான விவகாரத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்ப்பு வழங்கினார்கள் என்று நாம் பார்ப்போம். அறிவிப்பில் வருகின்றது, ஒரு முஸ்லிம் சஹாபி 4 தர்ஹம் கடனாக யூதரிடம் வாங்கியிருந்தார். அதற்கான காலக்கெடுவும் முடிந்திருந்தது. அந்த யூதர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து புகார் செய்தார். இந்த நபர் எனக்கு 4 தர்ஹம் கடன் தர வேண்டும், எனக்கு அதனை இவர் திருப்பி தருவதில்லை என அவர் முறையிட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த சஹாபியை அழைத்து, இந்த யூதருக்குரிய பணத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் கூறினார்கள், உஸ்ஸூர், உங்களை உண்மையுடன் அனுப்பி வைத்த அந்த இறைவன் மீது ஆணையாக நான் கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது உண்மைதான், தற்போது கடனை திருப்பி கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை என கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும், இந்த நபரின் கடனை திருப்பி செலுத்தி விடுங்கள் என மீண்டும் கூறினார்கள். ஆனால் அப்துல்லா அவர்களோ, தாங்கள் எங்களை கைபர் போரில் அனுப்பி வைப்பீர்கள், அதில் நிறைய செல்வங்கள் கிடைக்கும், அதிலிருந்து நான் எனது கடனை அடைத்து விடுகின்றேன் என்று இந்த நபரிடம் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் எனவும் சொன்னார். அவருக்குரிய உரிமையை செலுத்தி விடுங்கள் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது முறையாக கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விவகாரத்தில் 3 முறை ஒன்றை கூறிவிட்டால் அது இறுதியான தீர்ப்பாக கருதப்பட்டது. எனவே ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக கடைவீதிக்கு சென்றார்கள். ஒரு போர்வையை அன்னார் தனது மேலங்கியாக உடுத்தியிருந்தார்கள்.
தலைப்பாகையாக தலையில் இருந்த துணியை எடுத்து தனது மேலங்கியாக அவர்கள் உடுத்திக் கொண்டார்கள். மேலங்கியாக உடுத்தியிருந்த போர்வையை கடைவீதியில் 4 தர்ஹமில் விற்று அந்த கடனை அடைத்து விட்டார்கள். அன்னார் நிலைநாட்டிய முன்மாதிரி இவைதான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதரிடம் தனது நபித்தோழர் கேட்ட அந்த காலக்கெடுவை அழியுங்கள் என்று கூறவில்லை. மாறாக தனது தோழரிடம் உடனடியாக இவரது கடனை திருப்பி செலுத்துங்கள் என்று கூறினார்கள். அதனை செயல்படுத்த அந்த சஹாபிக்கு தான் உடுத்தியிருந்த ஆடையை கடைவீதிக்கு சென்று விற்க நேரிட்டது. ஆக இதுவே நீதி மற்றும் நேர்மைக்கான தரமாகும். இந்த தரத்தை நாம் எல்லா மட்டத்திலும் நாம் நிறைவேற்றினால் இக்காலத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொண்ட உண்மையான மக்களை சார்ந்தவர்களாக நாம் கருதப்படுவோம். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை முழுமை செய்தவர்களாகவும் நாம் திகழ்வோம். அன்னார் இஸ்லாத்தின் உண்மையை பரப்புவதற்காகவும் அதன் சிறப்புகளை உலகிற்கு எடுத்துக் கூறுவதற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதன் மூலம் அதிகமான மக்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்பது இறைவனின் நோக்கமாகும். நாம் உண்மையுடன் உலகிற்கு நேர்வழி வழங்கும் போதுதான் இந்த பணி நடக்கும். உண்மையுடன் உலகிற்கு நேர்வழி கொடுக்கும் வேளையில் உண்மையுடன் வழங்கப்பட்ட போதனைக்கேற்ப நீதியுடன் நாம் செயல்பட வேண்டும். எனவே சூரா அல் ஆராஃபின் வசனத்தை துவக்கத்தில் நான் ஓதியிருந்தேன். அல்லாஹ் இந்த விஷயத்தையே அந்த வசனத்தில் கூறியுள்ளான். அதன் பொருள், நாம் படைத்த மக்களில் உண்மையுடன் மக்களுக்கு நேர்வழி வழங்குபவர்களும் உள்ளனர். மேலும் அதன் மூலம் நீதியை நிலைநாட்டுகின்றனர். உண்மை மற்றும் நீதியை எடுத்துரைத்து நேர்வழியை வழங்குபவர்களே உண்மையில் நேர்வழி வழங்குபவர்கள் ஆவர். உண்மையுடன் நேர்வழி வழங்கும் மக்களே வெற்றி பெறும் கூட்டத்தினர் ஆவர். இன்றும் கூட உண்மையுடன் நேர்வழி வழங்குபவர்களே வெற்றி பெறுபவர்கள் ஆவர். மேலும் அவர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பர். மனிதன் சுயம் நேர்வழியில் நிலைபெறவில்லை என்றால் பிறருக்கு அவர் என்ன நேர்வழியை வழங்குவார்? மனிதன் முதலில் சுயம் நீதியில் நிலைபெறவில்லை என்றால் மற்றவர்களுக்கு நீதியினை நிலைநாட்டும்படி எப்படி கூற முடியும்? எனவே நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் செய்த பையத் உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றால், அன்னாரின் வருகையின் நோக்கத்தை முழுமை செய்ய வேண்டும் என்றால், இஸ்லாத்தின் தூதுச் செய்தியை உலகிற்கு எட்ட வைக்க வேண்டும் என்றால், தப்லீக்கிற்கு உரிய உரிமையை நாம் வழங்க வேண்டும் என்றால், இந்த வழிமுறைக்கேற்ப அனைத்து உயர் நல்லொழுக்கங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுவே இஸ்லாத்தின் போதனையும் ஆகும். அதனையே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்துள்ளார்கள். அந்த நல்லொழுக்கங்களை மேற்கொள்ளும்படி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். உண்மை மற்றும் நீதியின் அடிப்படையில் நமது சாட்சியங்கள் இல்லை என்றால் நமது குடும்பம் மற்றும் சமூக விவகாரங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலுக்கேற்ப இல்லை என்றால், எதிரிகளின் மீதான பகைமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியிலிருந்து நமது உள்ளம் முழுமையாக தூய்மையானதாக இல்லை என்றால், நமது தப்லீக் உண்மையான நேர்வழியினை வழங்கக்கூடிய தப்லீக்காக ஒருபோதும் அமையாது. அப்போது நமது நிலைமைகள் மற்றும் நமது நீதியின் தரத்தை கண்டு அந்நியர்கள் இவ்வாறு கூறுவார்கள்: முதலில் நீங்கள் அந்த போதனையின்படி செயல்படுங்கள். நீங்கள் முதலில் சுயம் உங்களது சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுங்கள், பிறகு வந்து எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள் என்று கூறுவர். அகமதிகளின் மீது மாபெரும் பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களது அமல்களினால் தப்லீகின் பாதையை திறக்க வேண்டும். நமது அமல்களினால் தப்லீகின் பாதை திறக்கப்படும் போது நமது அமல்களைக் கண்டு இஸ்லாத்தை அறிந்து கொள்ளும் மக்கள் நிச்சயமாக இஸ்லாத்தின் சிறப்புகளை அவர்களால் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் செய்த பையத் உடன்படிக்கையின்படி செயல்படுபவர்களாக நாம் திகழ்வோமாக. மேலும் மற்றவர்களுக்கு நேர்வழி மற்றும் நீதியின் முன் உதாரணங்களாக நாம் திகழ்வோமாக.
நான் தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை நடத்துவேன். அது மதிப்பிற்குரிய ஹசன் முகமது கான் சாஹிப் ஆரிஃப் அவருடையதாகும். அன்னார் ஃபசல் முகமது கான் சாஹிப் அவருடைய மகனாவார்கள். மர்ஹூம் முன்னாள் நாயிப் வக்கீலு தப்ஷீராக இருந்தார்கள். அடுத்து கனடா அஹ்மதியா கெசட் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்தார்கள். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 97வது வயதில் அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளினால் அன்னார் மூசியாக இருந்தார்கள். ஃபசல் முகமது கான் சாஹிப் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1920ஆம் ஆண்டு ஜலந்தரில் பிறந்தார்கள். அன்னாரின் தந்தை 1915ஆம் ஆண்டு 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் அருளுக்குரிய கரங்களில் பைய செய்து ஜமாஅத்தில் இணையும் பாக்கியத்தை பெற்றார்கள். மர்ஹூமின் தந்தை 35 ஆண்டு காலம் அரசாங்க துறைகளில் பணி செய்து வந்தார்கள். தப்லீகில் மிக ஆர்வம் அதிகமாக இருந்தது அவர்களுக்கு. அக்காலத்தில் 2 ஆங்கிலேயர்கள் அன்னாரின் மூலம் முஸ்லிம் ஆனார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமான மக்களுக்கு அன்னார் மூலம் அஹ்மதியத்தை ஒப்புக்கொள்ளும் பாக்கியமும் கிடைத்தது. மர்ஹூம் BA படித்தார்கள். முதலில் அரசாங்க பணி செய்து வந்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவுரைப்படி BA படிப்பை முழுமை செய்தார்கள். பின்னர் MA படித்தார்கள். 1943ஆம் ஆண்டு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தில்லி வருகை தந்தபோது ஹசன் முகமது கான் சாஹிப் அவர்கள் தமது வாழ்க்கையை மார்க்கத்திற்கு அர்ப்பணிக்க முடிவெடுத்தார்கள். அப்போது இந்திய அரசாங்கத்தின் ஒரு துறையில் அன்னார் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். மர்ஹூம் இந்த விஷயத்தை தனது தந்தையிடம் கூறியபோது அன்னாரது தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் தமது மகனுக்கு இவ்வாறு அறிவுரை செய்தார்கள். நீங்கள் வக்ஃப் செய்ய உள்ளீர்கள், நல்ல விஷயம்தான். அதனால் ஓய்வு கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். உண்மையான முறையில் வக்ஃப் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள், இது முட்கள் நிறைந்த பாதையாகும். தற்போது நீங்கள் அனுபவித்து வரும் சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு இனி கிடைக்காது. சாதாரண மனிதனாக நீங்கள் வாழ்க்கையை கழிக்க நேரிடும். தற்போது கிடைத்து வரும் வருமானத்தை விட மிக குறைவான வருமானமே உங்களுக்கு கிடைக்கும். ஆக எப்படி இருப்பினும் தனது தந்தையின் அறிவுரையை செவிமடுத்து நான் வக்ஃப் செய்வேன் என்று கூறி தந்தையுடன் சென்று ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் நீங்கள் உங்களது BA முழுமை செய்யுங்கள், பின்னர் வக்ஃப் செய்ய வாருங்கள் என்று கூறி அனுப்பினார்கள். அந்த அடிப்படையில் அன்னார் BA படிப்பை முடித்த பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள். பின்னர் வழிகாட்டுதலுக்கேற்ப அன்னார் மர்கஸை சென்றடைந்தார்கள். அரசாங்க பணியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கு சென்றார்கள். நாயிப் வக்கீலு திஜாரத் என்ற பொறுப்பில் முதலில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். இந்திய பிரிவினையின் போது மர்ஹூம் தர்வேஷாக காதியானில் தங்க விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் தலைமையக வழிகாட்டுதலின்படி அவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் ரப்வாவிற்கு அன்னார் அழைக்கப்பட்டார்கள். அங்கு அவர்கள் நாயிப் வக்கீலு திஜாரத் என்ற பொறுப்பில் பணியமர்த்தப்பட்டார்கள். பின்னர் ஃபுர்கான் போர்ஸினுடைய அலுவலகத்தின் இன்சார்ஜாக பணியமர்த்தப்பட்டார்கள். 1951ஆம் ஆண்டு வக்காலத்து தப்ஷீர் அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்டார்கள். அடுத்து 1953இல் தாரிக் ஜதீத் அலுவலகத்தில் போலீஸ் சோதனை நடத்தியது. அப்போது மர்ஹூம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்ட போது அன்னார் விடுதலையானார்கள். இவ்வாறு இறைவழி கைதியாக திகழும் நற்பாக்கியமும் அன்னாருக்கு கிடைத்திருந்தது. 30 ஆண்டு காலம் வரை நாயிப் வக்காலத் தப்ஷீர் என்ற பொறுப்பில் தொண்டாற்றும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஏனைய பல்வேறு அலுவலகங்களிலும் அன்னார் தொண்டாற்றியுள்ளார்கள்.
வக்காலத்து தீவானாகவும் வக்கீலு தாலிமாகவும் வக்கீலுல் மாலாகவும் அன்னார் தொண்டாற்றியுள்ளார்கள். 1981 ஓய்வு பெற்றார்கள். பின்னர் அன்னார் கனடாவிற்கு சென்றார்கள். கனடா சென்று அஹ்மதியா கெசட் பத்திரிகையின் எடிட்டராக தொண்டாற்றினார்கள். 2006 ஆண்டு வரை அந்த பணியில் தொடர்ந்து தொண்டாற்றி வந்தார்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அன்னார் ஆரம்பகால மூசியாக இருந்தார்கள். 1978 அன்னார் தூய சவப்போர்வை என்ற நூல் ஒன்றை உருதுவில் எழுதினார்கள். முதலில் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுத துவங்கினார்கள். அன்னாருக்கு ஆங்கில புலமையும் இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அன்னாரை உருது மொழியில் அந்த புத்தகத்தை எழுதுமாறு கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் ஈசா மசீஹின் சவப்போர்வை தொடர்பாக உருது மொழியில் எழுதப்பட்ட முதல் நூலாக அது இருந்தது. அதனை தவிர்த்து அன்னார் குழந்தைகளுக்கான பல நூல்களையும் எழுதியுள்ளார்கள். ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அவர்களின் முன்னறிவிப்புகள் மற்றும் ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறு போன்ற நூல்களும் அதில் அடங்கும். ஆயிரத்தி 1944 அன்னாரின் திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தின் மூலம் 4 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். அவர்கள் அமெரிக்கா மற்றும் கனடாவில் வசிக்கின்றனர். அன்னாரின் பெரிய மருமகள் எழுதுகின்றார். அன்னார் அதாவது மர்ஹூம் தஹஜ்ஜுத் தொழுபவராக இருந்ததை நான் கண்டுள்ளேன். மிக உருக்கத்துடன் தொழக்கூடியவராவார். கிலாஃபத்துடன் எல்லையற்ற அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். ஆழமான தொடர்பு இருந்தது கிலாஃபத்துடன். பாகிஸ்தானின் ஏராளமான பல அனாதை பிள்ளைகள் மற்றும் விதவைகளுக்கு நிரந்தரமாக பொருளாதார உதவி செய்து வந்தது எங்களுக்கு அன்னாரின் மரணத்திற்கு பிறகுதான் தெரிய வந்துள்ளது என்று அன்னாரின் மருமகள் எழுதியுள்ளார். கனடா அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், மர்ஹூம் எந்த பகுதியில் இருந்தாரோ அங்கு சீக்கியர்கள் அதிகம் வசிக்கின்றனர். சீக்கியர்களுடனான நட்பின் காரணமாக சீக்கியர்கள் உருவாக்கிய சிக் கல்ச்சர் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பின் தலைவராக மர்ஹூமை சீக்கியர்கள் ஆக்கிவிட்டனர். மிகவும் நிர்பந்தித்து நீங்கள் எங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று கூறி சீக்கியர்கள் அவரை தலைவராக ஆக்கிவிட்டனர். அன்னாரால் டிரைவ் செய்ய முடியாது. இருப்பினும் நீண்ட தூரம் 2-3 பஸ்களில் மாறி மாறி பயணம் செய்து ஜும்மா தொழுகைக்கு வருவார்கள். நாயிப் அமீர் சாஹிப் கனடா எழுதுகின்றார்கள், அன்னார் கனடா வந்த பிறகு அஹ்மதியா கெசட் பத்திரிகையின் தரத்தை பெருமிதம் கொள்ளும் வகையில் அன்னார் மேம்படுத்தினார்கள். கிலாஃபத்தின் மீது முழுமையான நம்பிக்கையும் அன்னாருக்கு இருந்தது. அனைத்து கலிஃபாக்களுடனும் அன்புமிக்க தொடர்பு கொண்டவராக அன்னார் இருந்தார்கள். நான் எனது குழந்தை பருவம் முதலே அன்னாரை அறிவேன். ஆனால் நான் கலிஃபா ஆன பிறகு அன்னாரிடம் கண்ட மாற்றம் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. துவக்கத்தில் கம்ப்யூட்டர் இல்லாத போது அஹ்மதியா கெசட் பத்திரிகையினை உருது பகுதியை தமது கரங்களால் எழுதி வந்தார்கள். ஆங்கில பகுதியை டைப் செய்து வந்தார்கள். குத்பாக்களின் ஆங்கில மொழியாக்கத்தை அன்னார் செய்து வந்தார்கள். மிகவும் நினைவாற்றல் மிக்கவராவார். இஸ்லாமிய வரலாற்றை நன்கு படித்தவராவார். ஏதாவது புத்தகம் அல்லது பத்திரிகை எப்போதும் படித்து வந்தார். செய்தித்தாள்களை ஆர்வமாக படிப்பார். பெரும்பாலான சஹாபாக்களின் ஈமானை வலுப்படுத்தும் சம்பவங்களை அடிக்கடி கூறி வந்தார். அஹ்மதியா கெசட் பத்திரிகையில் சஹாபாக்களை பற்றிய ஈமானை வலுவூட்டுகின்ற பல சம்பவங்களை வெளியிட்டு வந்தார். அல்லாஹ் தஆலா மர்ஹூமுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக, பாவமன்னிப்பையும் வழங்குவானாக, அன்னாரின் அந்தஸ்தை உயர்த்துவானாக, அன்னாரின் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கிலாஃபத் மற்றும் அஹ்மதியத்துடன் உறுதியான தொடர்பு வைக்கும் பாக்கியத்தையும் வழங்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر